நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்பது பழமொழி. அதுல கூடுதலா இப்போ மெலிந்தவருக்கு பனங்கிழங்கு என்பதையும் சேர்த்துக்கலாம். இந்த பனங்கிழங்குக்கு பல்வேறு திறன், ஆற்றல், சத்து இருந்தாலும் கூட, இன்றைக்கும் சிலர் அதை சாப்பிட தயங்கக்கூடியதை பார்க்கலாம். ஆனால் ஒரு பெரிய அளவுல விழிப்புணர்வோட நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறதும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப அந்த பனங்கிழங்கின் சிறப்பை பார்ப்போம். சர்க்கரை நோயாளிகள் பொதுவா எந்த கிழங்குமே சாப்பிட தயங்குவாங்க. ஆனால் பனங்கிழங்க சர்க்கரை நோயாளிகள் தைரியமா சாப்பிடலாம். தினசரி கூட சாப்பிடலாம். சர்க்கரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் பனங்கிழங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாத மெலிந்த மக்களை நல்ல வன்மை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பனங்கிழங்குக்கு இருக்கு. பனங்கிழங்க ஒரு வேளை உணவாகவே சாப்பிடலாம். காலையிலயோ மாலையிலயோ நல்ல ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, சிறு பிள்ளைகளுக்கும் மில்க் ஷேக் மாதிரி செய்து தரலாம். வேக வைத்த பனங்கிழங்க துண்டு துண்டா வெட்டி காய வச்சு தூளாக்கி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேக வச்சு அப்படியே தூளாக்குனாலும் சரி, அது கூட பால் ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதில் இனிப்புக்கு தேனோ சர்க்கரையோ கலந்து கொஞ்சம் முந்திரி பாதாம் பருப்புலாம் போட்டு சுவையான பானமாக்கி நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு தரலாம். நல்ல சத்து. இதே பானத்தை இந்த மில்க் ஷேக்கை பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு இதை கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னா அந்த கர்ப்பப்பையை பலமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த மில்க் ஷேக், அதாவது பனங்கிழங்கு மில்க் ஷேக்கு உண்டு. இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐ லைஃப் ஸ்டைலில் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் காஞ்சியின் முகில்.